Hi guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏ டிஏஏ டேட்டாவோ, மெயினாக எந்த ஒரு கால்குலேஷனோ போட மாட்டாங்க கைஸ். நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பார்ப்போம், செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல நம்ம போய் என்ட்ரி எடுப்போம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். ட்ரேடிங் லாங்குவேஜில் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வச்சு மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,870 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் எடுப்போம். நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அட்வான்ஸு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அப்டேட் வீடியோவில் வந்து யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறா அப்படின்றத ஒரு 80-90% நம்ம முன்னாடியே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக நம்ம அதில் எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதனால் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,890 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக 870 ஓப்பன், 890 இருந்தது மார்க்கெட். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் எஸ்டர்டேக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக கால் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 25,870 இருக்கும்போது 25,850 கால், 25,800 கால், மேலே பார்த்தீங்கன்னா 25,900 புட்டு. இந்த மணி நம்ம எப்போவுமே இந்த மணியில் தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ரூல். இப்போது மார்க்கெட் பாசிட்டிவ், ப்ரீமியம் பாசிட்டிவ், எல்லாமே கரெக்டாக இருக்குது. கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றத நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து ஒரு 15 மினிட்ஸில் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் கண்டிப்பாக வந்து புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் வேணால் ட்ரெண்ட் என்ட்ரி கண்டினியூ ஆகும் அப்படின்றத முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு நம்ம. ஓகேங்களா? இதை தான் வந்து இது எப்படி என்ன ஏதுன்ட்டு தான் நம்ம வந்து நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போது நம்ம முன்னாடியே ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரி 15 நிமிஷத்துலேயே புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுவோன்றதை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக கால் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்றத நம்ம ஒரு 80-90% நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதனால் நம்ம போய்ட்டு 25,900 அப்படின்ற புட்டை தான் நம்ம போய் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா அவன் தான் இந்த மணி. ஓகேங்களா? நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுக்கணும். அதனால் 25,900 புட்டை நம்ம போய் பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் 25,900 புட்டோட சார்ட். எக்ஸாக்டாக பாருங்கள், இவன் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? இவனை நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறான். கண்டிப்பாக இவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான்றதும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா? 125 எடுத்தீங்க அப்படின்னா 150 தான் உங்களுக்கு டார்கெட், இல்லை 155. ஏன்னா அதுதான் அவனோட ஓப்பன் ப்ரைஸ். ஓகேங்களா? 150 தான் எக்ஸாக்டாக சொல்ல போனால். ஓகேங்களா? இது இவ்வளோ தூரம் போவானா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட். ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கன்சிஸ்டண்டாக எடுக்க கற்றுக்கணும். ஓகேங்களா? அதனால் நம்ம 125 என்ட்ரி எடுத்தால் 15 பாயிண்ட்னா 140 வெளியே வரணும். ஓகேங்களா? ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்த 15 பாயிண்ட் போனால் திருப்பியும் புக் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே 15 பாயிண்டில் புக் பண்ணாதான் கண்டிப்பாக 150 ஓப்பன் வரைக்கும் போவான்னா ஓப்பனில் போய் வெளியே வந்துடணும். ஓப்பன் இல்லைனா எஸ்டர்டே லோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ், இது 3 இடத்துல மார்க்கெட் வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஆனால் ஓப்பனை தாண்டதே எப்போவுமே கஷ்டம். ஓப்பன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோ ஓப்பன் ப்ரைஸ்லாம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓப்பனுக்கு கீழே இருந்தால் அது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஓப்பனுக்கு மேலே இருந்தால் சப்போர்ட் ஆகும், ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. அப்படி பார்க்கும்போது நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் வந்து அழகாக வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் தெரியும். புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது, என்ன தான் கால் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது தெரியும். ஓகேங்களா?
ஆனாலும் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் எடுக்கணும். இவன் பாருங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் அட்வான்ஸ் லெவலில் வந்து உட்காந்தான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 9:50க்கு 9:50 10 மணிக்கு தான் இதில் வந்து உட்காடுறான். 125ன்றது அட்வான்ஸ் லெவல். இதில் உட்காந்து தான் அதுக்கப்புறம் 150 வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா, ஒரு 25 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஓகேங்களா, ஓகே. 2 வாட்டி கொடுத்தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு வாட்டி தான் நம்ம எடுக்கணும், விட்டா 2 வாட்டி அவ்வளோதான். 3வது வாட்டிலாம் போகவே கூடாது. ஏன்னா எந்த டைமில் உடைப்பானே தெரியாது நம்மளுக்கு. ஓகே பாருங்கள், ஏன் அப்படின்னா கால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். கால் வந்து ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எல்லாம் பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக அப்போது அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு. அது ஏன் இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இதுதான் நம்ம கோர்ஸில் இன்டெப்த்தாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அதனால தான் நம்ம புட்டை ஃபஸ்ட் ஆஃபில் எடுத்தோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். உடச்சி ஒரு 2:10க்கு அதில் புல் பேக் ஆகிறான். அப்போது காலை நீங்கள் எடுக்கணும்னா இங்கே தான் எடுக்கணும். ஏன்னா இவன் ஆல்ரெடி இல்லை ஓப்பனை டச் பண்ணும்போது அவனை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இவன் ஓப்பனை தாண்டி போக மாட்டான். அப்போது ஓப்பனை டச் பண்ணும்போது காலை நீங்கள் ட்ரெண்ட் என்ட்ரியே எடுக்கலாம். சப்போஸ் இங்கே நான் எடுக்க விரும்பலை அப்படின்னா இவன் இதை உடச்சாலே வீக், அவ்வளோதான், டோட்டலாக வீக்கு. ஆல்ரெடி இவன் வீக்கு தான், ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸு கீழே. ஆனாலும் இவன் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா அட்வான்ஸ் லெவலில் இவன் சப்போர்ட்டில் இருக்கலாம். ஓகேங்களா, அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் உடச்சா காலை நம்ம போய் 2வது எடுக்கலாம். ஆனால் இவன் 1:30 மணிக்கு உடச்சி புல் பேக் 2:10க்கு ஆகிட்டான். அப்போ தான் நம்ம போய் எடுக்கணும். ஓகேங்களா, அப்போது ஓப்பன்லேயும் எடுக்கலாம், ஓப்பனை போய் டச் பண்ணும்போது எடுக்கலாம், இல்லை அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கும் போதும் எடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அப்போது அங்கே இருந்த 25,800 அப்படின்ற 850 தான் மீட் ஆச்சு அட்வான்ஸ் லெவல். அதனால் 850 காலை போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் 850, 25,850 காலோட சார்ட்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக 148ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். கரெக்டாக மார்க்கெட் எப்போ அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சான்? 1:30 மணிக்கு கீழே உடைச்சிட்டு 2:10க்கு புல் பேக் ஆகலாம். இவனும் புல் பேக் ஆகலாம் பாருங்கள். எக்ஸாக்ட் இவனும் 2:10க்கு புல் பேக் ஆகலாம். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல இவனை எடுக்கலாம். ஓகேங்களா, அதாவது இவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு. இவன் என்ன ஸ்ட்ராங்கு? எஸ்டர்டேக்கு மேலே ஓப்பன் 125 ஓப்பன் ப்ரைஸு, இதுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாம் பாசிட்டிவ். இவன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஆனாலும் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுறான்னா அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜின்னு யோசிச்சிங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே இருக்கிறோம் நம்ம என்ட்ரி எடுத்தால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணாலும் ஓப்பனில் நீங்கள் வெளியே வந்துடணும். அதோட என்ட்ரி போகவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறாங்க. ஓப்பன் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த டார்கெட்டை முடிச்சிட்டானா வெளியே வந்துடணும். நீங்கள் 20 பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதோட அவன் எப்படி வேணால் போடணும், நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் என்ட்ரி அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஓகே. அதுக்குன்னு அவன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா அவனே பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்க மாட்டான். ஆப்ஷன் மார்க்கெட்டில் மாறி தான் பர்ஃபார்ம் நடக்கும். கால் பர்ஃபார்ம் பண்ணால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கால், இப்படி தான் நடக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, இப்படி தான் நடக்கும். ஆக்சுவலாக என்றைக்காச்சும் மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் ஒரே ட்ரெண்டாக போயிட்டே இருப்பான். ஒன்று கீழே போயிட்டே இருக்கான், இல்லை மேலே போயிட்டே இருக்கான். ஓகேங்களா, இது எதனால் அப்படின்னா இது செல்லர்ஸ் மார்க்கெட்டுன்றதுனால ஆக்சுவல் ப்ரீமியம் இருக்காது. வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் இருக்காது. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரைக்கை எடுத்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்குக்கு ஆக்சுவல் ப்ரைஸ்ன்னு இருக்குது, அந்த ப்ரைஸ் இருக்காது. எல்லாமே 100 ரூபாய் 200 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்க ப்ரைஸை வேலைக்காமல் எக்ஸ்பெரிக்குள்ளே 0 ஆகணும். அதனால் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க. அது காலங்காலமாக இப்படி தான் நடந்துக்குது. இது எழுதப்படாத ஒரு விதி இது. ஓகேங்களா, அப்போது இப்படி தான் நடக்கும். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதனால் நம்ம அந்த ட்ரெண்டு அதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. ஒரு ஒன் சைடாக போவோம் அப்படின்றதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காது. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த 15 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 15 பாயிண்ட், இதை தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை தான் நம்ம மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதில் தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதில் நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளின் ட்ரேடும் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா 100% வின் பண்ண முடியும். ஓகேங்களா, பாருங்கள், அவன் வீக்கானவனை இவனை எடுக்கிறோம். கரெக்டாக பாருங்கள், புல் பேக் 2:10க்கு அவன் கீழே உடச்சி புல் பேக் ஆகும்போது இவன் மேலே உடச்சி புல் பேக் ஆகலாம். ஏன்னா இவன் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கு, அவன் வீக் ஆகிட்டான் டோட்டலாக. அப்போ இவனை தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா, 150ல் என்ட்ரினா கூட எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். 138 வரைக்கும் போயிருக்கான். 150னா கூட 190 வரைக்கும் போயிடுது மார்க்கெட். 40 பாயிண்ட்டு, நம்மளுக்கு 25 பாயிண்ட் கிடைச்சாலே போதுமானது. நல்ல என்ட்ரி இது. ஓகேங்களா,
ஸ்டாப் லாஸும் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. அவ்வளோதான். 150 எடுத்திங்கன்னா 35 அந்த லோ தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. எவ்வளோ அழகான ஸ்டாப் லாஸ் பாருங்கள். ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக கால் தான் பர்ஃபார்ம் பண்ணோம். அவனை பர்ஃபார்ம் பண்ண விடாத பண்ணது புட்டு. ஏன்னா அவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்துட்டான். ஓகேங்களா? அது மட்டும் காரணம் கிடையாது, முக்கியமான சில காரணம் இருக்குது. அதனால தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் இது நம்ம கோர்ஸில் தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அது ரேஞ்சாக இருந்தாலும் சரி, ட்ரெண்ட் ஒரு நல்ல பாசிட்டிவ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, யார் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரிஞ்சிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னா ஒரு 15 நிமிஷத்தில் யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது காலோ புட்டோ ஏதோ ஒரு சைட் பர்ஃபார்ம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மணியில் போய்ட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம ரூல் பிரகாரம். இந்த மணி இப்போ கால் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுன்னா கால் அந்த டைமில் ஸ்பாட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த மணி யாருன்னு பார்த்து அவன் நம்ம அட்வான்ஸில் மீட் ஆனால் என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்க? இல்லைனா வெயிட் பண்ணி எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது கால் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சாலும் ஆப்போனண்ட் புட்டு வீக்காக இருக்கணும். வீக் மீன்ஸ் எல்லாமே தெரியும். லெவலை கீழே உடைக்கிறது, ஓப்பனுக்கு கீழே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்குது, எஸ்டர்டே லோ கீழே, மெயினாக லெவலை அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைப்பான். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இவன் வீக் ஆகிட்டான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிட்டாலே அவன் வீக் ஆகிடுவான் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் அவன் வீக் ஆகிடுவான். அப்போ இவனை நம்ம காலை தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த மணியில் போய் நம்ம அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தைரியமாக நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவன் பர்ஃபார்ம் பண்ண வீக் ஆனவொன்னே சப்போஸ் இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தாலோ எஸ்டர்டே லோ கீழே இருந்தாலோ அது வரைக்கும் போய்ட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு நீங்கள் கண்டுபிடிச்ச அவன் ஓப்பனுக்கு மேலே இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தால் நல்ல ட்ரெண்டிங்காக போயிடும் மார்க்கெட். ஓகேங்களா? அந்த மாதிரி நடக்குது, ரேராக தான் நடக்கும். ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்தானா நல்லா பர்ஃபார்ம் நடக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா? இன்றைக்கெலாம் பாருங்கள் ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தது புட்டு, அதனால் ஓப்பன் வரைக்கும் போயிருக்கான். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் காய்ஸ். அதாவது இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னா இவ்வளோ ஈஸியாக ஒரு என்ட்ரியை சூஸ் பண்ணி எடுக்க முடியுமா? இவ்வளோ இந்த அளவுக்கு சிம்பிளாக ஒருத்தர் வந்து ஒரு சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. 20,000 30,000 கொடுத்துலாம் வாங்கி சொல்லின்னு இருக்காங்க, கற்றுக்கிட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு சிம்பிளாக மார்க்கெட்டை யாருன்னா சொல்லி கொடுத்துட்ருப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஓகே கைஸ், பரவாயில்ல. நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லோரும் கோர்ஸ் இதை நான் சொல்கிறது எல்லாமே கோர்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கோர்ஸ் வாங்காதவங்களும் தயவுசெய்து வாங்கி பெனிஃபிட் அடைஞ்சிக்கங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.